ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57 வாக்கியப்படி மாலை 6:24 சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசியில இனிமேல் அடுத்தடுத்த வளர்ச்சி தான். இந்த மாதத்தை சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. வருமானத்துக்கு குறைவில்லாத மாதம் இந்த மாதம். ஏன்னா சூரியன் 2 குடையவர் உங்களுக்கு. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். உங்களுக்கு தனம் அப்படிங்கக்கூடியது நமக்கு வரக்கூடிய பணம், வருமானம், அதே மாதிரி குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் அப்படிங்கிறது என்ன கிரகம்னா வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம். சூரியன் அப்படிங்கிறது என்னன்னா வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வளர்ச்சி தான். நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அது மூலியமா உங்களுக்கு வளர்ச்சி தான். லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. லைஃப் வளர்ச்சி ஆகிறது. இது வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். முக்கியமா கடக ராசிக்கு இந்த மாதம் 100க்கு 200% வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. வருமானம் 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 எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை யோசிச்சு நிதானமா செய்யணும். உங்களுக்கு என்னன்னா 11 ராசிக்கு 11 குடையவர் சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு இந்த மாதம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல வலுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காசு, பணம், வருமானம், பேரும் புகழும் நல்ல அமைப்புகள். ஒரு கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் உச்சம். அதே மாதிரி சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சி. அதாவது எல்லா கிரகமுமே இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்கு. நல்ல பலாபலன்களை கொடுக்க போகுது. கடக ராசி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலையே பட வேண்டாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு. மீதி எல்லாமே நல்ல பலாபலன்கள். அப்போ துர்க்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் கட்டாயம் நீங்க பண்ணிக்கணும். நான் சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகிறது, ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள், சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. ஸோ நீங்க துர்க்கை வழிபாடும் கணபதி வழிபாடும் பண்ண பண்ண உங்களுக்கு எந்தவித அப்டக்கல்ஸ் லைஃப்ல எந்தவித தடையுமே இருக்காது. நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். எதை தொட்டாலும் சக்சஸ் கிடைக்கும். வெற்றி மேல வெற்றி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் கட்டாயம் உண்டு. ஏன்னா வருமான ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருப்பீங்க. சுமூகமாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும். துயரத்திலிருந்து விடிவு காலம் தான் உங்களுக்கு இனிமேலு. கடகராசிக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியரா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நிவர்த்தி வரப்போகுது உங்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 10 செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதத்துல என்னன்னா தொழில் தொடங்கலாமான்னு கேட்டா ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல பலாபலன்கள். 2ஆம் இடத்துல கிரக ஆட்சி பலம் பெறதுனால தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல சொந்தமா பிசினஸ் அதாவது தொழில் தொடங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி தொழில் காரகன் இவங்களுடைய நிலைகள்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காலம் நல்ல காலம் தான். பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னா பொதுவா கடக ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒத்து வராதுதான். ஆனாலும் நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் தான் ஒவ்வொருத்தரை தீர்மானிக்குது. ஏன்னா உங்ககிட்ட முதலீடு இருக்காது. ஆனா உழைப்புகள் இருக்கும். ஸோ முதலீடு ஒருத்தர் போடுறாருன்னா உழைச்சு அதுக்குண்டான விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். ஆனா நிர்வாகம் நீங்க தான் பண்ணணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க தொழில கடகராசி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன் அப்படின்னா பார்ட்னர் எப்பவுமே உங்களை ஏமாத்துவாங்க. உங்களோட உழைப்பெல்லாம் செக் பண்ணி இழுத்துட்டு அப்படியே வெளில அனுப்பிச்சிருவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா 7ஆம் அதிபதி 8 குடையவரா இருக்கனால பார்ட்னர் வழி எப்பவுமே என்னன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம், அவமானம், மன நெருக்கடிகள் எப்பவுமே வரும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போடுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பார்ட்னர் மூலியமா ஏதாவது தீராத அவமானமோ, மன உளைச்சலோ வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களோட உழைப்ப மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு அப்படியே நாய்க்கு பிஸ்கட்ட போடுற மாரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால கவனமாக இருக்கணும். ஸோ நீங்க உங்ககிட்ட காசு இல்ல. ஆனா உழைப்பு இருக்கு, நிர்வாகம் இருக்கு. நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறீங்கன்னா, பிசினஸ்ல அக்ரீமெண்ட் போடணும். எப்பவுமே நீங்க அக்ரீமெண்ட் போட்டா மட்டும் தான் தப்பிக்க முடியும்.
பணம் வந்து உங்களுக்கு நெருக்கடி குடுப்பாங்க. நீங்க ஸ்டெபனா இருக்கணும். என்னால முடியாது 3 மாசம் நானே பிசினஸ டேக் ஓவர் பண்றேன் அப்படிங்கிற கட்ஸ்ல இருந்து நீங்க பேசுங்க. கடகராசிக்காரங்க எப்பவுமே இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு பத்திரம் போடாம ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மூலியமா சேர்ந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு ஏமாற்றம் தான் வரும். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. சரி பிசினஸ் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலம், கேதுவோட சேர்றதும் ஒரு நல்ல பலம் தான். என்னன்னா வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். கேது 2ஆம் இடத்துல இருக்கனால வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவு போடாதீங்க. நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா கூட அமைதியா போய்க்கிறது இந்த மாசத்துக்கு நல்லது. முக்கியமா வந்து உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு 8ல இருக்கக்கூடிய கேதுனால. ஸோ அதனால கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்பவுமே டென்ஷனே இருந்தீங்கன்னா, அப்ப அது அந்த டென்ஷன்லாம் எங்க போகும்? உடல்ல தான் இறங்கும். அப்ப அது பாதிக்கும்ல. ஸோ அதனால மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா குரு வந்து உங்களோட ராசியில இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இனிமேல் நன்மைகள் மட்டும் தான். உங்களுடைய ராசியில உச்சபலம் பெறதுனால, உங்களுக்கு இவ்ளோ நாளா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பேரும், புகழும் தானாக தேடி வரும். நீங்க எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே வரும். நல்ல நிலைகள் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்த லெவல்ல வளர்ச்சி கிடைக்கும். கடக ராசிக்கு இனிமேல் நல்ல காலம் தான். நீங்க நல்ல வழிபாடுகள மட்டும் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிரும். உழைப்புக்கேற்ற ஊதியம். உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஊதியம் கிடைக்கும். புரமோஷன் கிடைக்கும். மிகப்பெரிய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். 6க்குடையவர் தான் உச்சமா இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு வேலை மாற்றம், அதாவது இடமாற்றம் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், புரமோஷன் கிடைக்கும். மேனேஜ்மென்ட்டே உங்கள பாராட்டி அவங்களுடைய அ ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி ஒரு நல்ல போஸ்டிங் குடுப்பாங்க. ஒரு மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த லெவல்ல ஒரு நல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நீங்க போவீங்க. ஒரு ப்ரமோஷனோட. எப்பவுமே ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடாது. கிரக நிலைகளும், கடவுளும் உங்கள நல்ல நிலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நெனச்சுக்கணும். நெறைய பாசிட்டிவான விஷயங்கள நெனச்சுக்கங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. இது எல்லாமே நல்லது. உங்களோட லைஃப்‌க்கு அது மிகப்பெரிய லெவல்ல உதவியாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல புதன் வந்து வர்றதுனால 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ என்ன விஷயங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போகுது. காசு, பணம் நெறையா வரும். நீங்க என்ன விஷயங்கள தொட்டாலும் அது சக்சஸ் ஆகும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். அதே மாரி இளைய சகோதரர் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேரும். அதுல இருந்த வில்லங்கங்கள்லாம் மீறி உங்களுக்கு பாகப் பிரிவினையா தானா வரும். சொத்துக்கள், பாகங்கள் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உண்டான ஷேரு கட்டாயம் கிடைச்சிரும். நல்ல பலாபலன்கள் இருக்கு. படிக்கக்கூடியவங்கலாம் நல்ல படிப்புல மாற்றம் இருக்கு. முன்னேற்றம் இருக்கு. ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கு. நீங்க உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பாண்டிங்ல இருப்பீங்க. அதே மாரி ஆசிரியர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அது நல்ல உங்களுக்கு உயர்வ குடுக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஞாபகத்திறன், புத்தி கூர்மை இதெல்லாம் வளரும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளில வரது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. நெறைய பேத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த யுபிஎஸ்சி, அம் அந்த குரூப் ஏ, பேங்கிங் எக்ஸாம்ஸ் இந்த மாரி எழுதுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாசம் வந்து ஒரு நல்ல ஆஃபர் லெட்டர் வரும். திடீர்னு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுல நீங்க ஜெயிச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கே கிடைச்சிரும். நெறைய பேத்துக்கு உங்களுடைய முயற்சினாலேயே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கு. இந்த மாசம் நீங்க எத தொட்டாலும் சக்சஸு. புதுசா நீங்க பிசினஸ் செய்யலாம். புதுசா ஒரு சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். கைத்தொழில் மாரி பண்ணலாம். கணவன் வழி ஆதாயம் உண்டு. நெறைய மன மாற்றங்கள் இருக்கு. மெயினா ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எத தொட்டாலுமே சக்சஸ். குடும்பத்தில பெரும் ஆதரவு கிடைக்கும். இவ்வளோ நாளா நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்னால நல்ல மனமகிழ்ச்சி இருக்கும். நெறைய பேத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண பிராப்தம் இருக்கு. பெண்களுக்கு வந்து திருமண பிராப்தம் இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. திருமணம் கைகூடும். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். 5 கூடைய செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய எவ்வளோ ரீதியா இருந்தாலும் சரிங்க, பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
பொதுவாவே அனுசரிச்சு செல்லுங்க. கணவனோ, மனைவியோ இந்த மாதம் வந்து அனுசரிச்சு செல்லுங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான். அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் வராம தவிர்க்கும். பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் கடக ராசிக்கு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது உண்டான அமைப்பு, வாகன பிராப்தம் இருக்கு. இது எல்லாமே நல்ல அமைப்புகள். கண் ரீதியா இருக்கக்கூடியது, கண்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரது, அல்லது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட்ல வால்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லங்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த மாரி ஹெல்த் ரீதியா பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்கணும். பொதுவாவே வந்து கடகராசிக்கு நல்ல காசு, பணம், பொருளாதார சேர்க்கைலாம் இருக்கு. சொத்து சேர்க்கையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. கோர்ட்டு கேஸு இந்த மாரி பிரச்சனைகள்ல சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பாக்கிய சனியா இருக்கனால, அது ஒரு வக்ரமும் ஆகுறதுனால உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் இருக்கு. ஆனா கவனமா இருக்கணும். சனி வக்ரமான காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நெனச்ச விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். சனி வக்ரமாகறதுனால. அதனால இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்க கட்டாயம் பண்ணிக்கணும். கடக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீங்க தொட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, பெரிய பெரிய வாய்ப்புகள் வருது. சின்ன வாய்ப்பு மூலியமா அது பெரிய வாய்ப்பா மாறுறது. நீங்க யாரு, என்ன அப்படின்னு உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே பரவுறது, சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகுறது, இந்த மாரி அமைப்பு நல்ல காசு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் சொல்லணும். நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். உயர் அதிகாரிகள் டார்ச்சர் பண்ண உயர் அதிகாரிகள்லாம் வெளியில வெளியில போயிருவாங்க. பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்குற மாரி அவங்களுக்கு அமைப்புகள் இருக்கும். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய யோகம். கடகராசியில இருக்கக்கூடியவங்க தான் இந்த நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அதுல வாங்க. திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைச்சிரும். எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட், இந்த மாரி ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இது மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல நீங்க நின்னீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா, இந்த சூரியன், கேது அப்படின்னு இருக்குது. இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பலன் என்ன பலன் அப்படி சூரியனும் கேதுவும் சேர்ந்து கிரகண தோஷம் வருது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர் கிட்ட, ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் கிட்ட வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பூஜை, புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு எப்போதுமே கிரகணம் அப்படிங்கும்போது ஆபத்த தான் குடுக்கும். எதிர்பார்த்த பலன்கள் குடுக்காது. அதனால கவனம், கவனம், கவனம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், அவசியம், அவசியம். சரிங்க. கடக ராசிக்கு பொதுவாவே பொருளாதார வளர்ச்சி இருக்கு. வாழ்க்கை வளர்ச்சி இருக்கு. நெறைய பேத்துக்கு திருமண பிராப்தம் இருக்கு. பார்ட்னர்ஷிப் வழியா நல்ல ஆதாயம் இருக்கு. தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகுறது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. நெறைய பேத்துக்கு அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல உயர்வு இருக்குது. இது மாரி நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.